ஹலோ காய்ஸ், மீண்டும் உங்களை ஃபுல் வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆசிஃப் ஃப்ரம் ஜேடி சோழநாட்டான். நாம் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உமரா போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் உமரா போகிறப்ப எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு தெரியாதனால குரூப்பில் தான் போயிருந்தேன். அவங்க நான் இருக்கிற பிளேஸ்லேயே பிக் பண்ணி ஆன் தி வேலை இருக்கிற ஒரு ஏடிஎம்ல நிப்பாட்டினாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஏடிஎம்லேருந்து பணம் கூட எடுத்தோம். ஃபிசிக்கல் கேஷே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. அப்புறம் கேஷ் எடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பள்ளியில் இஷா தொழுதுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினாங்க. இங்கேயும் நம்ம ஊர் மாதிரி தான் வழக்கமாக ஒரு பஸ்ஸுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பேசுகிற மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் தான் அந்த டிரைவருங்கெல்லாம் நிப்பாட்டுவாங்க. அப்புறம் ரொம்ப தூர பயணத்துக்கு அப்புறம் மிகாத்துக்கு வந்திருக்கோம். மிகாத்துனா இங்கே தான் இக்ராம் கட்டிட்டு எல்லோரும் போவாங்க. நம்மக்கிட்ட இக்ராம் கூட இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க. நாம் ஒரு வழியாக இக்ராமும் வாங்கிட்டோம். சரி, ஃபோன்ஸ் கேஜெட்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பர்ஸு, அதுக்கப்புறம் போட்டு போகிறதுக்கு ஒரு புது ஸ்லிப்பர் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ இந்த மிகாத்தில் உள்ளே வந்து குளிக்கிறதுக்கு, ஒஜு பண்ணுறதுக்கு, தொழுவுறதுக்குன்னு 3 பிரிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம குளித்து சுத்தமாகிட்டு ஒஜு பண்ணிட்டு போய் அங்கே தொழுவணும் 2 ரக்காத். அதான் உமரா போகிறதுக்கு முன்னாடி நடக்கிற வழக்கம். இக்ராம் கட்டி 2 ரக்காத் தொழுதுட்டு எல்லாரும் பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டோம். எல்லாரும் இக்ராம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. மக்காவை நெருங்கிட்டு இருக்கோம். சிட்டிக்குள்ளே வந்தாச்சு, மக்காவை நெருங்கிட்டு இருக்கோம். போன குரூப்பில் அவங்களே வந்து உமரா போகிறதுக்கு முன்னாடி நம்ம திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கும் நம்ம தங்குறதுக்காகவும் ரூம் கொடுப்பாங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதுதான் கைஸ் ரூமு. இங்கே வந்து நம்ம தங்க போகிறதில்ல, திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கிளம்புறதுக்காக தான் இந்த ரூமு. பள்ளிக்கு பக்கத்தில் தான் ரூமு. அந்த கிளாக் டவர் கூட தெரியுது பாருங்கள். இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வழி தெரியாதே என்ன பண்ணலான்னு பார்த்தா எல்லாரும் இக்ராம் போட்டு போகிறவங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பள்ளிக்கு போயிடுவேங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அப்படியே அந்த குரூப்பை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். கரெக்டாக அந்த கிளாக் டவருக்கு பின்னாடி தான் மக்கா பள்ளி இருக்குது. இதுதான் கைஸ் பள்ளி, மஸ்ஜித் அல் ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளி தான் நம்ம உம்ரா பண்ண போகிறோம். இதுதான் ஃபேமஸான மக்கா பள்ளி. இங்கே ஏகப்பட்ட கேட் இருக்குது, 200க்கு மேலே கேட் இருக்குது. நான் வந்து 79 கேட் வழியாக உள்ளே வந்தேன். நான் போகிறப்ப பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆனாலும் அந்த எப்படியோ வழியை கண்டுபிடிச்சி நான் காபாவுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். அப்படி இல்லைன்னா இந்த மேலே இருக்குது பாருங்கள், இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருங்கிற மாதிரி. அங்கே தான் நீங்கள் தவாஃப் பண்ணி ஆகணும். இங்கே எல்லோரும் தவாஃப் பண்ணிட்டுருக்காங்க. 7 முறை இந்த காபாவை சுற்றி வரணும். அந்த ஹஜ்ருல் அஸ்வத்லேருந்து தான் நீங்கள் ஆரம்பித்து திரும்பி ஹஜ்ருல் அஸ்வத்தில் வரும்போது தான் ரவுண்டு 1. இதேமாரி 7 தடவை சுற்றிட்டு நான் இங்கே காபா பக்கத்தில் வந்துட்டேன். அப்படியே சுற்றி பக்கத்துலேயே வந்துட்டேன் நான். मेरे बोला பக்கத்தில் போனீங்கன்னா எல்லோரும் காபாவை தொடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி நாமளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பயங்கரமாக மாட்டிக்கிட்டேன்.
காபாவை தொட்டு ஒரு 2 செகண்ட் இருந்துச்சு, அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வெளில தள்ளிட்டாங்க. நான் 7 முறை தவாஃப் பண்ணிவிட்டு கபாவை தொடலான்னு முயற்சி பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க. அதுக்கப்புறம் 2 ரக்காத் தொழுதுட்டு சஃபா மர்வாக்கு போயிட்டேன் 7 டைம்ஸ். இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சஃபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சஃபாலேருந்து மர்வா போனீங்கன்னா 1 டைம், மர்வாலேருந்து சஃபா வந்தீங்கன்னா 2nd டைம், அதேமாரி 3rd டைம் 4th டைம், இதேமாரி 7 டைம்ஸ். அப்போ அந்த க்ரீன் லைட் தெரியுது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் லைட் வந்தால் ஓடணும் அப்படின்னு சொன்னாங்க. சஃபா மர்வா 7 தடவை சுற்றினதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் எண்ட் ஆவீங்க. இங்கேருந்து எக்ஸிட் கேட் பக்கம், இந்த எக்ஸிட் வழியாக வெளில போகணும். வர வழியில் இந்த மாதிரி தண்ணி பாட்டில் கேக்லாம் கொடுத்துருந்தாங்க, அதையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அது வாங்கிட்டு இதோட உம்ராவோட கடைசி ஸ்டெப்பு முடியை சுத்தமாக வலிக்கிறது, அதாவது மொட்டை அடிக்கிறது. அதை முடிச்சாதான் அந்த மாதிரி மொட்டை அடித்ததுக்கப்புறம் தான் உம்ராவை ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க மொட்டை அடிக்க போவோம். நான் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போனேன். நம்ப மாட்டீங்க, 5 நிமிஷத்தில் இப்படி இருந்த மண்டையை இப்படி ஆக்கி விட்டான் அந்த மனுஷன். அதான் கைஸ், உம்ராவோட லாஸ்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சிட்டு இப்போ உம்ரா பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து மதீனா போவோம். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாபாய், see you. அஸ்ஸலாமு அலைக்கும்.